ஆத்ம நமஸ்தே. விருச்சிக ராசினர் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம், எதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், என்ன வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்குன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசினர்னாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. அம்மா மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கிறதுனா அது அம்மா மூலமாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அதனாலே உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது, அனுஷ நட்சத்திரம் இருக்குது, கேட்டை நட்சத்திரம் இருக்குது. இதில் இந்த விசாக நட்சத்திரன்றது குருவோட நட்சத்திரம், ராகு அம்சம் நிறைஞ்சு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆழமான சிந்தனை இருக்கும். எங்கே யாரை என்ன எப்படி முடிவு எடுக்கணும், யாரை நம்பலான்ற அந்த அழகான தெளிவான சிந்தனைலாம் இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, கொஞ்சம் பொறாமை அதிகமாகவே இருக்கும். மற்றவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க, நம்மளால ஏன் இருக்க முடியல, அதனால மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தன்னையே இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் ஏற்படுத்திக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதாவது எப்பவுமே தன்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரியே இவங்க கண்ணுக்கு தெரியும். அதனால விருச்சிக ராசினர் பெரும்பாலும் இந்த ஹேபிட்டை விட்டுடுங்க. மற்றவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை விட இப்போ நம்ம நல்லா இருக்குமான்றதை மட்டும் அந்த கம்பேரிசனை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களால் கம்பேர் பண்ணுறதை விடவே முடியாது. உங்களால் அதை விட்டு வெளியே வரவே முடியாதுன்னும் போது அந்த ஹேபிட் அதிகமாக இருக்கணும் போது நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலோட இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்றதுல அதிகமாக கவனம் வச்சு அப்படி உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதில் விசாக நட்சத்திரன்றது பெரும்பாலும் இதில் ரொம்பவே கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. மற்றவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க கூட போட்டி போட்டுட்டு அது தேவையில்லாத போட்டியும் கூட அப்படி போட்டி போட்டுட்டு தான் ஜெயிக்க முடியல, தான் ஜெயிக்கலைன்ற அந்த ஒரு ஃபீலிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ விசாக நட்சத்திரத்தினர் இவங்க என்ன கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலான்னா முத்துக்குமார சுவாமி கோயில். இது எங்கே இருக்குன்னா செங்கோட்டை பக்கத்தில் பண்பொழி என்ற ஊரில் இந்த முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக விசாக நட்சத்திரம் என்பதே முருகனுங்க அம்சம் நிறைந்த நட்சத்திரம், முருகனோட அருள் நிறைந்த நட்சத்திரம். வைகாசி விசாகம்ல முருகனுக்கு ரொம்பவே நல்லாவே கொண்டாடுவாங்க. முடிஞ்ச வைகாசி விசாகம் அன்று இந்த முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி தீர்ந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம், சூரிய ஆற்றல் அதிகம் கொண்ட நட்சத்திரம். இது சனியோட நட்சத்திரமா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அந்த ஒரு ஆற்றல் பிம்பம் நல்லாவே வெளிப்படும். நான் இப்படிதான், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செயல்திறனையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தி கொள்ளும் நட்சத்திரமா இருக்கும். தன்னுடைய பேச்சு மூலமா எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும், எல்லாரும் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பிடிவாதம் நிறைந்த நட்சத்திரமா இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கு. இது இவங்களுக்கு சில இடத்துல டிராபேக்கா இருந்தாலும் இந்த பிடிவாத குணமும் இந்த அடம்பிடிக்கும் தன்மையும் இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது என்னன்னா விருச்சிக ராசினர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் நிறைய அவமானத்தையும் அதே நேரத்தில் துரோகங்களையும் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு இருந்தாலும் சரி, விருச்சிக ராசினர் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் நம்பி இருப்பாங்க. எல்லாரையும் நம்பி அந்த துரோகம்னா என்னன்றதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏமாற்றம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதனுடைய வலியினால தான் அவங்களுக்கு அந்த யாரையும் நம்ப மாட்டேன்ற அந்த ஒரு உணர்வே ஏற்படுது. அதனால விருச்சிக ராசினர் அதுவும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிக பாதிப்பு இவங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கும். நிறைய துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க. எங்கெல்லாம் இவங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இந்த வேலை தான் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அங்கே ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுதான் எனக்கு சரியாக இருக்கும்னு இவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஏமாற்றம் இருக்கும். இவங்க அம்மாவை ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அம்மா கிட்ட ஏதாவது கோபம் இருந்தாலும் சரி அதை இவங்களால வெளிப்படுத்தவும் முடியாது. அதே நேரத்தில் அம்மா சொல்றது பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதை தான் ஃபாலோ பண்ணுறன்ற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம்
நட்சத்திரத்துல மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில், அதாவது மயிலாடுதுறை பக்கத்துல திருநின்றியூர் என்ற ஊர்ல மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் இருக்கு. இங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பணத்துல ஏமாத்திருக்காங்களோ, ஒரு வேலை தொழில் சரியா கிடைக்காம எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களாம் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்பவே துன்பங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா துன்பங்கள் அதிகமா சந்திச்சுட்டு தான் நீங்க அங்க போவீங்க, ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அப்படி வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு 21வது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தை அன்று மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இது எங்க இருக்குதுன்னா திண்டுக்கல் பக்கத்துல விராலிப்பட்டி என்ற ஊர்ல இருக்குங்க. இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்களால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க. அங்க அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும் போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையா இருக்கும். விருச்சிக ராசினர் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் அரசியல் சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து பதவி உயர்வு கிடைக்குங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசினர் எந்த துறையில வேலை செய்வாங்கன்னா அரசியல், அப்புறம் அரசு அதிகாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசாயன சார்ந்த தொழிற்சாலை, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, மெடிக்கல் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டெஸ்டிங் இடத்துல நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி எங்கே எந்த குறை இருக்குது, எங்கே வந்து பிரச்சனை இருக்குது, யார்கிட்ட குறை இருக்குன்னு அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் விருச்சிக ராசினர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வேலை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. அடுத்ததான் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் வந்து கோட்டையை ஆளுவாங்கன்னு. ஏன்னா இந்த விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரமும் சரி அனுஷ நட்சத்திரமும் சரி எமோஷனா ரொம்ப கனெக்டடா ஆயிருக்கும். அந்த இமோஷன்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அதுவும் விசாக நட்சத்திரம் வந்து உனக்கு ஏமாந்துட்டேன்னா நான் இனிமேல் ஏமாறக்கூடாதுன்ற அந்த கோபம் வைராக்கியம் இருக்கும். ஒரு ஈகோயிஸ்டிக்காக அவங்க செயல்படுவாங்க. அதனால அவங்க ரெண்டாவது இன்னொரு முறை அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. இதே அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னா அந்த கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. தைரியமா அவங்க வந்து அதை ப்ரொலாங் பண்றதை விட அடுத்த முயற்சி எடுத்து அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க. ஆக விசாக நட்சத்திரத்துல இருக்கவங்க அடுத்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. அனுஷ நட்சத்திரத்துல இருக்கவங்க கோபத்தோட அடுத்த முயற்சி எடுத்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி வின் பண்ணவும் செய்வாங்க. இதுல கேட்டை நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, ஓ நீங்களா இவ்வளவுதானா, இப்படிதானே நீங்க, சரி இருந்துட்டு போங்க அப்படின்னு மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கவும் விட்டுட்டு தனக்கு எது ஆகணுமோ தன்னோட வேலையை பார்த்து அப்படி முன்னேற்றம் அடைவாங்க. பெரும்பாலும் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. நீல இவ்வளவுதானே மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. இவங்க வந்து யாரையும் போய் அதிகமா கோவப்பட்டு பேசுறதோ அதாவது அந்த பேச்செல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுரியமா தான் பேசுவாங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று வரதராஜ பெருமாள், அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல பசுபதி கோயிலுன்ற இடத்துல வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் இன்னும் அதிகமா மேலோங்குங்க. உங்களுக்கு 21வது நட்சத்திரமா வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை அன்று ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில், அதாவது புதுக்கோட்டை பக்கத்துல திருவரங்குளம் என்ற ஊர்ல ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் கோயில் பூர நட்சத்திர நாள் அன்று அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஒரு நாள் நைட் அங்க தங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையா இருக்குங்க. விருச்சிக ராசினர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களை நம்பி ஏமாந்து போய் இப்போ அந்த பயமும் தயக்கமும் அதிகமாகவே இருக்கும். யாரையும் நம்பவே கூடாதுன்றது இருக்கும். அதே நேரத்தில் நம்மளால இது முடியுமா முடியாதுன்ற ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸும் அதிகமாக ஏற்படும். விருச்சிக ராசினர் பாஸ்ட்ல நிறைய கூட கடந்து வந்திருக்கலாம். இப்போ அதை விட்டுட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்க்கு நீங்கள் வாங்க. ஏன்னா பழைச நடந்ததை நீங்கள் நினைச்சு அது கூட நீங்கள் நிறைய கம்பேர் பண்ணுவீங்க, மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுவீங்க, பழச நடந்ததை கம்பேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து ரொம்ப ட்ரபிள் ஆக்கிப்பீங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாமல் அடுத்தது என்னன்றது நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க.